Hi guys, welcome back to our channel. Finally 5 years affiliated course-க்கு allotment order வந்துருச்சு. ஸோ allotment order எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. லாகின் போர்ட்டலில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்வயர்ட் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் ஒரு 4 காப்பீஸ் அந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 1620 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1620 பே பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டருக்கு பே பண்ணுற ஃபீஸ் வேறு, 1620 வேறு. அதே மாதிரி உங்களுக்கு ஃபீஸு உங்களுடைய கோர்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸுன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். ஸோ அந்த ஃபீஸ் ரெசிப்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அலாட்மெண்ட் ஆர்டரையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அலாட்மெண்ட் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்க காலேஜ் அண்ட் ரிப்போர்ட்டிங் டேட், என்றைக்கு காலேஜ் ஜாயினிங்ட்டு சொல்லிட்டு அவங்களே டேட் கொடுத்துருப்பாங்க அலாட்மெண்ட் ஆர்டர் பே பண்ணதுக்கப்புறம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட்க்கு முன்னாடி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். டிலே பண்ணாதீங்க. லாஸ்ட் டேட் மிஸ் பண்ணால் அட்மிஷன் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்க டேட்குள்ளே காலேஜ் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேருக்குலாம் லாகின் பண்ணும்போது லாகின் போர்ட்டலில் டேட்டா மிஸ் மேட்ச்னு வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி மெயிலில் வரல அப்படின்னா நீங்கள் லாகின் போர்ட்டல்லையும் லாகின் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ லாகின் போர்ட்டல்லையும் லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மோர் லா அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை.